அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் எண் 66க்குள் நுழைகின்றோம். சிறப்பில்லாதவை. கொழுநனை இல்லாள் கரையும் வழி நிற்கும் சிற்றாள் இல்லாதான் கை மோதிரமும் பற்றிய கோல் கோடி வாழும் அரசனும் இம்மூன்றும் சால்போடு பட்டது இல. திரிகடுகம் 66. இந்த மூன்றும் சிறப்பில்லாதவை. எந்த மூன்றும்? ஒன்று, கணவன் இல்லாத நிலையில் பெண்கள் கொண்டிருக்கிற அந்த கரை, அது சிறப்பில்லாதது. வேலை ஆட்கள் இல்லாமல் தான் சொல்லுகிற சொல்லுக்கு கீழ்ப்படுகிற, கேட்கிற, செவிமடுக்கிற ஒருவர் இல்லாமல் ஒருவன் தன்னை ஒரு பெரிய தலைவன் என்று எண்ணிக்கொண்டு கையில் மோதிரம் போடுகிற அந்த தன்மை இருக்கிறதே, அதுவும் சிறப்பில்லாதது. அதோடு மூன்றாவது, நெஞ்சில் நேர்மையும் நீதி உணர்வும் அறமும் இல்லாத அரசன், அவரும் சிறப்பில்லாதவர். இந்த வகையில் இந்த மூன்றுமே சிறப்பில்லாதவை என்று நல்லாதனார் பதிவு செய்கிறார். அவற்றுள் முதலில் வருவது என்னவென்றால், கணவன் இல்லாத நிலையில் இருக்கும் பெண்ணின் கரை. கரை என்று இங்கு என்ன பொருளாக அது வருகிறது? வேறொன்றுமில்லை, அந்த மாதவிடாய் என்று சொல்கிறார்களே, மாதந்தோறும் விடை கொடுக்கின்ற ஒன்று, அல்லது திங்கள் நிறைவு என்றும் அதை சொல்கிறார்கள். ஆக ஒரு கரை, அதை ஒருவேளை கொஞ்சம் இதாக சொல்ல வேண்டுமென்றால், அது ஒரு மாத கழிவாக அது வெளியேறுகிறது. அதைத்தான் அவர்கள் தீட்டு என்று சொன்னார்கள். ஆக சமூகத்திலே ஜாதியின் அடித்தளத்தில் தீண்டாமைக்குட்பட்டவர்கள் தீட்டுக்குரியவர்கள் என்று சொல்வது போன்று அதுவே குற்றம், அப்படி சொல்லக்கூடாது. அதை போன்றுதான் பெண்களுக்கு இந்த மாத நிறைவு இருப்பதனால் அவர்கள் தீட்டு. முன்னர் அவர்கள் விலக்கி வைத்திருந்தார்கள், இப்பொழுது அப்படியல்ல, அதில் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, கடவுளுக்கு நன்றி. இருப்பினும் எனக்கு தெரிந்த ஒரு பட்டறிவு, ஒரு மாதா கோயிலே அங்கே நகைகளெல்லாம் திருடு போய்விட்டன. போன நேரத்திலே அங்கு காவல்துறையினர் நாய்களோடு வருகிறார்கள். அப்போது கோயிலெல்லாம் பார்க்குறாங்க. அதன் பிறகு பீடத்துக்குள்ளே அந்த நாய் ஏறப்போகும்போது ஒருத்தர் சத்தம் கொடுக்குறார், ஏய், நாயெல்லாம் பீடத்துக்குள்ளே ஏறக்கூடாது. உடனே அதுக்கு இன்னொருவர் என்ன மறுமொழி சொன்னார் தெரியுமா? அதான் பலித்துயருக்குரியது. போங்கப்பா, இப்போ பொம்பளைங்கள்லாம் பீடத்தில் ஏறுறாங்க, நாய் போனா என்ன? எவ்வளோ பெரிய ஒரு மோசடி பாருங்கள். இன்னும் இந்த எண்ணம் கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்பது வெட்கக்கேடாக இருக்கிறது, தலை குனிய வேண்டும். இங்கே நாம் பார்க்கிற அந்த செய்தி, பெண்ணுக்கு அந்த மாதாந்திர அந்த நிகழ்வு நடக்கிறதே, அது கணவன் எல்லாருமே இருக்கிற நிலையில் இருப்பது என்பது சிறப்பு திருமணமானவர்களுக்கு என்பதாக நல்லாதனார் கூறுகிறார். ஒருவேளை அது மாதாந்திர தன்மையில் வருகின்ற அந்த நேரத்தில் அங்கு கணவன் இல்லை, ஏதோ ஒரு வகையில் அவர் இறந்து விட்டார், அல்லது அவர் பிரிந்து நிற்கிறார், அல்லது அங்கு சரியான உறவு இல்லை என்றால் அந்த தன்மையினால், அந்த நிகழ்வினால் பயன் இல்லை, அது நன்மை இல்லை, அது ஒத்து வராது. ஏனென்றால் மாதாந்திரமாக அந்த திங்கள் நிறைவு என்பது பெண்ணினுடைய உடலுக்கு நல்லது, அதோடு கணவன் மனைவி உறவுக்கு அது ஏற்றது, அதோடு குழந்தை பேருக்கும் அந்த நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்பதும் இங்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த செய்தி என்பதனால், கணவன் இல்லாத நிலையில், அல்லது கணவன் விட்டு சென்ற நிலையில், அல்லது கணவனை பிரிந்து வாழ்கிற நிலையில் அந்த நிகழ்வு என்பது நன்றானது அன்று என்பதாக அவர் பதிவு செய்கிறார். இங்கே பெண்ணுக்கு பல வகைகளிலே நல்ல உரிமை உண்டு. அதனால தான் வள்ளுவர் சொல்வார், தெய்வம் தொழாள் கொழுநனை தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை. அப்படின்னா பொருள் என்ன? இங்கு கணவனைத்தான் அங்கு தொட்டு வணங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதல்ல, கற்போடு வாழ வேண்டும். அப்போ பெண் மட்டும்தான் கற்போடு வாழணுமா? அப்படியும் அல்ல, மாறாக ஆண் பெண் 2 பேருமே கற்போடு வாழ வேண்டும். ஆனால் ஆண் கற்போடு வாழ்ந்தாலும் பெய்யென மழை பெய்யென்றால் அது பெய்யாது, ஆனால் பெண் பெய்யென்றால் பெய்யும். அதான் உயர் சிறப்பு என்பதாகத்தான் நாம் அங்கு பார்க்கிறோம். அதை போன்றுதான் அங்கு எருசலேம் கோயிலுக்கு யூதர்கள் செல்ல வேண்டும், ஆண்கள் கட்டாயம் செல்ல வேண்டும், பெண்கள் வர தேவையில்லை. அவர்கள் வராவிட்டாலும் மீட்பு உண்டு. ஆனால் எப்படி மாற்றிட்டாங்க? அதை வர உரிமை இல்லை, அப்படி கிடையாது. இதெல்லாம் கொடுமைத்தனங்கள். ஆக இந்த வகையில் நாம் சந்திரபாபு முன்னர் ஒரு பாடல் ஒன்று பாடினார். அது என்னவென்றால், பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனமுடிப்பதில்லை,
மனம் முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை, அப்படி வரும். ஆக அது ஒரு செய்தியாக இங்கு பாடுவார். இது நான் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் வேறொன்றுமில்லை, அது கொழுநன். கொழுநன்னா என்ன? கொழுந்தன் என்பது கணவனுடைய தம்பி, அதை கொழுந்தன் என்று சொல்கிறார்கள். அல்லது தங்கையினுடைய கணவர், அதை கொழுந்தன் என்று சொல்கிறார்கள். ஆனால் கொழுநன் என்பது கணவன், அதான் நல்ல தனித்தமிழ் சொல். ஆனால் புருஷன், ஹஸ்பண்ட் இதெல்லாம் வேற்று மொழிகள். ஆக கொழுநன் என்று சொல்கிறான். என்ன உங்கள் கொழுநன் எங்கே இருக்கிறாரு அப்படி கேட்கலாம். நன்று. கடவுளுக்கு திருவிழம் போனால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.